நிறைய ஸ்டூடண்ட்ஸ் எனக்கு நிறைய மெசேஜ் பண்ணி கேட்குறாங்க. அதில பொதுவான விஷயம் என்னன்னா, எவ்வளோ நேரம் நான் படிக்கிறது? எவ்வளோ நேரம் படிச்சா நான் 3 எடுக்கலாம்? என்று நிறைய பேர் நிறைய மெசேஜ் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப 18 மணித்தியாலம் எல்லாம் சில பேர் படிக்கிறாங்க. 24 மணித்தியாலத்தில 18 மணித்தியாலம் படிச்சு 3 எடுக்கலாமா? என்று கேட்கிறேன். இப்ப யூனிவர்சிட்டி போகணும். இப்ப தனியா யூனிவர்சிட்டிக்கு போகணும். அப்ப நான் 27 மணித்தியாலத்தில 18 மணித்தியாலம் நான் படிக்கிறேன். இப்படி படிக்கிறது உங்களுக்கு இப்ப சில அந்த ஒரு மோட்டிவேட்டா நீங்க இருந்து படிக்கிறது ஓகே. ஆனா தொடர்ந்து ஒரே இடத்துல இருந்து நீங்க படிக்கிறது, உங்களுக்கு அந்த அளவான பாசிட்டிவான ஒரு இது இல்ல. அது உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ஸ்டடி மெத்தடா இருக்காது. ஒரு ஸ்மார்ட் ஸ்டடி மெத்தட நீங்க ஃபாலோ பண்றது தான் உங்களுக்கு ஓகேயான ஒன்றா இருக்கு. இந்த ஒரே இடத்துல இருந்து நீங்க எப்ப பார்த்தாலும் புக்கே பார்த்து படிச்சுட்டு இருக்கிறது உங்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அல்லது வேற பிரச்சனைய கொண்டு வரும். இப்ப உங்களுக்கு சின்ன டிப்ஸ் தரேன். நீங்க உங்களுக்கு வேணும்ட்டா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இப்ப ஒன்று தரமான நேரமா இல்ல அளவா? இப்ப இந்த இந்த டைம் வந்து ஓகேயானதுன்னு பாருங்க. 18 மணித்தியாலம் புக்குக்கு முன்னால இருந்து படிக்கிறது நல்லமா? அல்லது 10 மணித்தியாலமோ, 9 மணித்தியாலமோ வடிவா கவனமா படிக்கிறது நல்லது. எதுன்ட்டு நீங்க திங்க் பண்ணணும். 18 மணித்தியாலம் சும்மா புத்தகத்த இருந்து பார்த்து, அது இதுன்னு பார்த்தும் அடுத்த நாள் பார்த்தா ஒண்ணுமே மண்டைக்கு இருக்காம இருக்கிறது. அது நல்லமா? இல்ல ஒரு 9 மணித்தியாலம் படிச்சா என்ன? 10 மணித்தியாலம் படிச்சா என்ன? அதையும் வடிவா படிச்சு, ஓகே. எனக்கு உண்மையாவே நல்லா படிச்சு, ஒரு யோசிச்சு பார்க்கைக்கு ஞாபகம் வந்தா, அது எங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் ஒண்ணு தரும். ஓகே. நான் படிச்சது ஞாபகம் இருக்கு. இதுல நான் ஓகேயா செஞ்சிருக்கேன். ஓகே. அன்றைய படிச்சது எனக்கு ஞாபகம் இருக்கு. இன்றைய படிச்சதோட ஒப்பிட்டு என்னால பார்க்க முடியுது. 2யும் எங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் ஒன்று கிடைக்கும். ஓகே. எனக்கு படிக்கிறது ஒர்த்தா இருக்கு. என்னால இன்னும் முயமையா படிக்க முடியுமான்னு உங்களுக்கு தோணும். இதே சும்மா 18 மதியம் இருந்து எதுவுமே ஞாபகம் இருக்காம, நித்திரையும் கொள்ளாம ஒழுங்கா விடிய விடிய புக்கோட இருந்து ஒண்ணுமே ஞாபகம் இருக்காம இருக்கிறத விட, வடிவா அந்த குவாலிட்டியான டைம வடிவா, குவான்டிட்டியா படிச்சா நல்லா. ஒரு வடிவா நீங்க அந்த முழு கவனத்தோடையும் படிக்கிறது தான் ஒரு சிறந்த நேரமா இருக்கு. அதிக மணித்தியாலமுங்க இப்ப விடிய விடிய இருந்து படிக்கிறவனுக்கும், ஒரு குறிப்பிட்ட நேரம் நல்லா படிக்கிறவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. அடுத்தது பிரெயினுக்கு ஓய்வு வேணும். எப்போ கன்டினியூஸா எதையுமே ஒர்க் ஒரு மிஷின் கூட கன்டினியூஸா ஒர்க் பண்ணா ஹீட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஜாம் ஆகும். தொடர்ந்து ஒர்க் பண்ணாது. அதே மாரி தான் எங்களோட பிரெயின். தொடர்ச்சியா படிச்சா பிரெயின் வந்து சோர்வடையும். இத மென்டல் ஃபேட்டிக்ன்னு சொல்லுவோம். அதாவது நீங்க படிக்கிறது திறன் என்ன அத அப்சர்வ் பண்றது, அது வந்து லிசன் பண்றது, அது வந்து ஒரு 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 விஷயத்த இன்புட் பண்றது, திங்க் பண்றது, அதுக்கு எல்லாம் குறைச்சிரும். அது ஒரு சோர்வடைஞ்சு நீங்க ரெஸ்ட் இல்லாம 18 மத்தியாலம் படிச்சுட்டு திரும்ப வந்து நேற்று படிச்சு என்னன்னு திங்க் பண்ணி பார்த்தா, அது என்னன்னு சொல்லும். அப்ப எப்பவுமே ஒரு ரெஸ்ட் எடுத்து படிக்கணும். வழியா பிளான் பண்ணி படிக்கணும். குறிப்பிட்ட நேரத்த வழியா படிச்சா, எப்பவுமே பிரெயினும் ஓகேயா இருக்கு. இதுக்கு பதிலா நாங்க என்ன நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாரி தான் ப்ரோ. பொமோடோரோ டெக்னிக்க நீங்க சூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு 50 நிமிஷம் தொடர்ந்து படிச்சீங்கன்னா, 10 நிமிஷம் ஓய்வெடுக்கலாம். 50 நிமிஷம் படிச்சுட்டு 10 நிமிஷம் ஓய்வு என்ன ஒரு பிடிச்ச பாட்டு ஒண்ணு கேட்கலாம். இல்ல நடக்கலாம். பெட் இருந்தா பெட்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அல்லது அம்மாவுக்கு போய் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இப்படி ஒரு பொமோடோரோ டெக்னிக்கை யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாவும் இருக்காது. மூளை அந்த அளவு இப்ப மூளையில என்னது நல்லா ஒரு ஃபீல் இல்லாத மாரி இருக்காது. எப்போ பார்த்தாலும் தொடர்ந்து படிச்சு கொண்டு வந்தா ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கும். என்ன ஒரு மாரி. முதல் முதல் நாள் ஓகே, 2 நாள் ஓகே. திரும்ப 3ஆம் நாள், 4ஆம் நாள் போய்க்க ஒரு மாரி போயிடும். உங்களுக்கே சலிப்பாயிரும். இதே 50 நிமிஷம் படியா படிச்சுட்டு 10 நிமிஷம் போய் நல்ல பாட்டு கேட்ட வரைக்கும் திரும்ப நாங்க ரீஃப்ரெஷ் ஆயிரும். திரும்ப படிக்கலாம். அதுக்காக ஐயோ! 10 நிமிஷம் கிடக்குன்னு போட்டு ஃபோன தூக்குறீங்க. ஸோ அது எங்கள டைவர்ட் தான் பண்ணும். 10 நிமிஷம் 2 ஃபோன தூக்கினா, நாங்க 1 ஹவர் நாங்க ஃபோனோட இருப்போம். முடிஞ்ச அளவு ஃபோன பாக்க இப்ப எப்பவுமே 50 நிமிஷம் படிக்கும்போது, நாங்க ஒரு புத்தகத்தையோ, ஏதாவது நோட்ஸையோ நாங்க உத்து பார்த்துக்கொண்டு இருப்போம். அப்ப எங்கட கண் விழி வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாம இந்த 50 நிமிஷத்துக்கு நாங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருப்போம். திரும்ப அந்த 10 நிமிஷம் கேப்ல எங்கேயாவது தூரம் உள்ள தொலைவில உள்ள ஆப்ஜெக்ட்ட இடக்கிட பார்க்குறது. இது வந்து ஒரு ஒரு நல்ல மெத்தடா இருக்கும். அல்லது 50 நிமிஷம் படிக்கும்போதும், உங்களோட ஜன்னலால ஒரு தூரம் உள்ள ஒரு மரத்த பார்க்குறதோ, இல்ல ஒரு பறவைய பார்க்குறதோ, இது வந்து ஒரு கண்விழி வந்து இப்படி தொடர்ந்து எப்பவுமே உத்து பார்த்துட்டு இருந்தோம்னா, அது சோர்வாயிடும். அது சோர்வானா மூளையும் சோர்வாகி திரும்ப உங்களுக்கு நித்திரை தான் வரும். தூக்கம் மிக முக்கியம். அப்ப நீங்க தூங்குறதன் ஒரு பெரிய ஹெல்ப் என்னதுக்கு? உங்களுக்கு இல்ல, உங்களோட மூளைக்கு.
ஒரு குறைஞ்சது 6-7 மணித்தியாலமாக தூங்கினா தான் நல்ல ஞாபக சக்தி இருக்கு. இப்போ ஞாபக சக்தி இல்லாமல் இருக்க என்னது, நீங்கள் 6 மணித்தியாலம் தூங்காமல் இருந்தால் ஞாபக மறதியும் பதட்டமும் தான் ஏற்படும், ஆங்ஸைட்டி. என்னது ஒன்றுமே ஞாபகம் இல்லாட்டி போய் என்ன பதற வேண்டிய எக்ஸாம் பேப்பர்லேருந்து என்ன இது ஒன்றும் ஞாபகம் இல்லை. நெக்க ஒன்றுமே ஞாபகம் வரா, ஃபுல்லாக கம்ப்ளீட் பிளாங்காக இருக்கும். முழுக்க படிச்சிருப்போம், ஆனால் ஒன்றும் அந்த நேரம் மைண்டுக்கு வரவே வராது, புதுசாக இருக்கும் எல்லாமே. ஸோ அது வந்து ஸ்லீப்லெஸ்ஸால் தான் இது வந்து வரும். ஸோ ஸ்லீப் இஸ் நான் நெகோஷியபிள். அப்போ தூங்குறதுக்கு நீங்கள் ஹை வைக்கக்கூடாது. முடிஞ்சது 6-7 மத்தியானம் தூங்குவோம், திரும்ப காலை கிளம்பி வழியாக படிங்க, திரும்ப சாப்பிட்டு கொஞ்சம் நடந்துறீங்க, நடந்து செஞ்சுட்டு ஒரு 1/2 மத்தியானம் படுங்க. அந்த தூங்கிட்டு எழும்பி படிக்கும்போது நல்ல படியாக படிக்கலாம். வந்து நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்க, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு நாங்கள் படிக்கும்போது நல்ல நிறைய படிக்கலாம், நல்ல டக்குன்னு மைண்டில் ஏறும். இதே ஒரு ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்கிறேன், இப்போ கலை பாடம் பண்ணால் கூட என்னது பாடமாக்குவேன், எல்லாத்தையும் விழுந்து விழுந்து பாடமாக்குவேன். ஆனால் கூட பாடமாக்குறது சில பேர் சக்ஸஸ் ஆகிருக்கு. ஆனால் அப்படி பாடமாக்குறத விட புரிஞ்சு கொண்டு படிக்கிறது தான் உங்களுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்குது. எல்லாத்தையும் விழுந்து விழுந்து பாடமாக்கி ஞாபகம் இல்லையென்று கவலைப்பட்டு அழுது கொண்டு இருக்கிற விட எக்ஸாமுக்குள்ளே இருந்து நீங்கள் என்ன புரிஞ்சு கொண்டு படித்தா, அதாவது கன்செப்டை விளங்கி படித்தா நீங்கள் சுயமாக என்ன செய்யலாம், விடையை எழுதலாம். நாங்கள் சுயமாக விடை எழுதினா என்னது, இப்போ எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லையே, உங்களுக்கு கன்செப்ட் மட்டும் ஞாபகம் இருந்தால் சரி, அதை வச்சுக்கொண்டு நாங்கள் சுயமாக விடை எழுதலாம். இதை நீங்கள் எடுத்தோன்னே எல்லாம் முடியாது, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. மற்றது ரீகால், எப்போவுமே ரீகால் பண்ண பார்க்கணும். புதுசு புதுசாக அப்போ பார்த்தாலும் ஒரு நாள் படித்து கொண்டு போனால் அதில் ஒரு பிரயோசனம் இல்லை. இன்றைக்கி படித்ததை நாளைக்கு படிக்கும்போது அதோட சேர்த்து ரீகால் பண்ணி பார்க்கணும். நாளைக்கு பார்க்கும்போது திரும்ப அதை ரீகால் பண்ணணும். நீங்கள் புதுசு புதுசாக படித்து கொண்டு போயிட்டு முன்னாள் படித்த ஞாபகம் இல்லாமல் அதுக்கு முதல் நாள் படித்த ஞாபகம் இல்லாமல் போனால் நீங்கள் படிக்கிறதுல ஒரு அர்த்தம் இல்லை. என்னது, ஒரு ஸ்டோரேஜில் ஸ்டோர் ஆகாமல் நீங்கள் ஒரு டிவைஸில் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி வீடியோ ஒரு பிரயோசனம் இல்லை. படிக்கிறத எழுதி பாருங்க, திங்க் பண்ணி பாருங்க. மற்றது இன்னொரு ஆளுக்கு சொல்லி கொடுக்கும்போது இன்னும் உங்களுக்கு அதில் இன்னும் ஒரு ஸ்ட்ராங் பிலீவ், இன்னும் கொஞ்சம் அதில் இன்னும் அந்த கன்செப்டில் இன்னும் ஸ்ட்ராங்காக வருவீங்க, இன்னும் அது உங்களோட மைண்டில் இன்னும் வரும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் இன்னொரு ஆளுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தான் இயலாட்டியும் சும்மா சொல்லி கொடுக்குற மாதிரியாவது கதைங்க எல்லாம் கட் பண்ண பண்ணி பாருங்க. நீங்கள் ஒரு கான்செப்டை நீங்கள் ஓகே யோசிச்சு வச்சு ஒரு ஓகே இங்கிலீஷில் ஒரு 12 டென்ஸ் ஓகே இன்றைய படிச்சிருக்கேன், 12 டென்ஸ் டைம் நான் ஓகே அப்படிங்க பாரு, இப்போ இந்த டென்த்தில் இப்படி வரும், இந்த டென்ஸ் நெகட்டிவ் வேணும் அப்படி வரும், எங்களுக்கு நாங்களே எங்களுக்கு ஜோசி கேட்க என்னது ஓகே இன்னும் கொஞ்சம் கன்செப்ட் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக பிலீவ் ஆகும், இன்னும் கொஞ்சம் டீப்பாக எங்களோட மைண்டுக்கு வரும். அதில் நாங்கள் இன்னும் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் மாதிரி அது இருக்கும், ஒரு பிரச்சனையும் வராது. அப்போ நார்மலாக பாடமாக்கிறத விட ரீகால் பண்ணுறது தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அடுத்து பாஸ் பேப்பர். எப்போவுமே கூட பாடமாக்கி எல்லாத்தையும் விழுந்து விழுந்து எல்லாத்தையும் படிக்கிறத விட முடிஞ்சளவு பாஸ் பேப்பர்ஸை ட்ரை பண்ணும். கடந்த கால வினாத்தில் செய்து பார்க்குறது தான் 3Aக்கு ஹெல்ப் பண்ணும். பாஸ் பேப்பர்ஸை தொடாமல் லாஸ்ட் 1 மந்தோ ஒரு கிழமைக்கு முன்னும் பேப்பரை தூக்கி வச்சு கொண்டு இருக்கிற விவசாயம் இன்னும் சில பேர் பாஸ் பேப்பர் விடாமல் இருக்கணும். அப்படி இருக்காதைங்க. நேரம் கடந்தா பிறகு யோசிக்கிறதுல எந்த பயனும் இல்லை. முடிஞ்சளவு வடிவாக பிளான் பண்ணி இப்பயே படிங்க, டைம் இருக்குது, வடிவாக யூஸ் பண்ணி படித்து 3A எடுக்கலாம். அப்போ உங்களோட லட்சியம் ஓகே, ஆனால் 18 மணித்தியாலம் இருந்து படிக்கிறது உங்களோட ஆரோக்கியத்தை கெடுக்கும், அது உங்களுக்கு சக்ஸஸாக தராது. முடிஞ்ச அளவு 6 மணித்தியாலம் நித்திர ஒழுங்க, படிக்கிற நேரத்தை குறைச்சி ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. முடிஞ்சளவு 10 மணித்தியாலமோ 9 மணித்தியாலமோ முழுமையாக கவனத்தோட படிங்க. மற்றது காலம வளனம், அதிகாலையில் படிக்கிற நேரத்தை கூட யூஸ் பண்ணுங்கள். இந்த காலமாக படிக்கிறது தான் ஒரு கூட ஞாபக சக்தி. சில பேருக்கு காலமாக படிக்கிற ஓகே, சில பேருக்கு நைட் படிக்கிற ஓகே. உங்களோட இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் காலமாக படிக்கிறது நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நினைக்கிறேன். ஸோ கடினமாக படிக்கிறத விட்டுட்டு ஸ்மார்ட்டாக யோசித்து திங்க் பண்ணி பிளான் பண்ணி வடிவாக புத்திசாலித்தனமாக படிங்க. அதுதான் உங்களை 3Aக்கு கொண்டு போகும். எப்போ பார்த்தாலும் படித்து கொண்டு இருக்கிறதுல எந்த பிரயோசனமும் இல்லை. எல்லாரும் அப்போ 3A எடுக்கலாம். ஸோ வடிவாக பிளான் பண்ணி அதில் சக்ஸஸ் ஆகும், உங்களால் முடியும். நீங்கள் செய்யலாம், இன்னும் டைம் இருக்குது. வடிவாக இந்தியாவிலேருந்து ட்ரை பண்ணாலும் உங்களால் 3A எடுக்க முடியும், நல்ல ரேங்க்குக்கு வர முடியும். வந்தால் பிறகு இந்த வீடியோவுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் இப்படி சொன்னான், இப்படி செஞ்சேன், நான் இப்படி 3A எடுத்துட்டேன். ஓகே,
பிளான் பண்ணி வடிவா பிளான் பண்ணி படியுங்க. வடிவா ரீகால் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு நித்திர விழுங்க. எவ்வளோ தூரம் ரெஸ்ட் இருக்கு. இப்போ அந்த கோடாலி வெட்டுற கதை கேள்விப்பட்டோமே. எந்த அளவு தூரம் நாங்கள் ஒரு மொட்டை கோடாலியை வச்சு ஒரு மரத்தை விட்டுட்டு மரத்தை வெட்டுறதை விட அந்த கோடாலியை தீட்டவன். அதே மாதிரி தான் நாங்கள் நித்திர கொள்றோம். எங்களை நாங்களே ஓகே பூஸ்டாக ஓகேயா வச்சிருக்கணும். நாங்களே ஸ்டடி இல்லாமல் 18 மதியம் இருந்து படித்து எப்பவுமே இருந்து படித்தவங்களுக்கு முதுகு நோவும் முதுகு வளைஞ்சிருப்போம். அப்புறம் முதுகு நோவும் தொடர்ந்து இருக்கல அது பேக் பெயின் வரும். அப்போ இந்த பிரச்சனைக்கு ஆளாயினீங்கன்னா பெரும் பிரச்சனை வரும் அப்புறம் எக்ஸாம் டைமில். ஸோ உங்களை பயப்படுத்தல ஃபெக்ஸை சொல்கிறேன். முடிஞ்ச அளவு வடிவாக பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் உங்களை நீங்கள் கவனிங்க. தொடர்ந்து படிக்காமல் வடிவாக பிளான் பண்ணி டைமை பிரித்து டைம் டேபிள் போட்டு படிங்க. உங்களுக்கு லாஸ்ட் டைம் அப்லோட் பண்ண வீடியோவில் இப்படி படிவாக டைம் டேபிள் போட்டு படிக்கிறதுன்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் நான் அதை பின் பண்ணி விடுறேன். அதை பார்க்காட்டி பாருங்க. அது உங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏஎல் எடுக்கிறவங்கள ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.